ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க பசிக்குதுன்னு கேட்கும்போது சடனாக செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீஸி பிரெட் ஆம்லேட் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி அதில் உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா உப்பு மஞ்சள்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணியே அடிச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் மார்னிங் உங்களுக்கு சமைக்க டைம் இல்லையா, ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறீங்களா, உடனே 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுறலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லை காய வச்சுட்டு நெய், எண்ணெய், பட்டர் எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. சாஸ் வச்சும் ப்ளைனாகவும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நெய், பட்டர், ஆயில் எது வேணுமோ அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் சூடு பண்ணி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வேணாம், சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 சைடு திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கல்லில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அடித்து வச்சுருக்க எக்கை இதில் ஒரே இடத்துல ஊற்றாமல் நல்லா பரவலாக சுற்றி ஊற்றிக்கோங்க. ஒரே இடத்துல ஊற்றுனிங்கன்னா மொத்தமாக ஒரே இடத்துலையே அதிகமாக நின்றும். என்னோடய பசங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தின்னாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப நேரத்துக்கும் பசிக்கவும் செய்யாது. அதனால் நான் இந்த தோசைக்கல்லில் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் ப்ரெட்டு 2 சைடு வச்சுட்டு உள்ள ஒரு சைடில் நான் மயோனைஸும் ஒரு சைடில் சில்லி டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலே மில்கி மிஸ்ட் சீஸ் ஸ்லைஸ் தான் சேர்த்துருக்கேன். மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 சைட்லேயும் திருப்பி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகும் ஹீட்லேயே. நடுவில் கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஹீட் உள்ளே இறங்கும்போது சீஸ் ஈவனாக மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். இதையே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வீட் ப்ரெட் அப்படி இல்லைன்னா மில்லட் ப்ரெட்ஸ் சூஸ் பண்ணி அதில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஆம்லேட் தின்னாக வேணும்னா ஃப்ளாட்டாக இருக்க கல் சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சீஸில் எப்படி மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இப்போ இன்னொரு டைப்பில் வாங்க, சேம் ப்ராசஸ் தான். இன்னொரு 2 ப்ரெட்டை டாஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆயில் விட்டு எக்கை நல்லா சுற்றி ஊற்றிட்டு நடுவில் ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நடுவில் சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. டாப்பிங்ஸ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸு அப்படி வேண்டான்னு நினச்சிங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோவாக சைடில் இருக்க எக்ஸ்லாம் சீஸில் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லோவாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். பார்த்திங்களா சைடில் எப்படி சீஸில் மெல்ட் ஆகி வருது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி, தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.